இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்க, இந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அது மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும்னு. ஆனா நீ எதையுமே கண்டுக்காம உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. வெண்ணிலா உன் தங்கச்சி தானே, உன்னை விட சின்ன பொண்ணு. அவ எல்லா விஷயத்திலும் எப்படி பொறுப்பா நடந்துக்கிறா. அவளை பார்த்து கூட நீ திருந்த மாட்டியா? இன்னொரு தடவை இப்படி குடும்பத்துக்கு கெட்ட பேர் வர மாதிரி நடந்துகிட்ட. சாரி அத்தை, இனிமே இந்த மாதிரி நடக்காது. அண்ணாமலை, வான்மதி கிட்ட நீ ஏதாவது பேசணுமா? இல்லக்கா, அதான் நீங்களே எல்லாம் பேசிட்டீங்களே. வான்மதி, உள்ள போ. வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா, எல்லாத்துக்கும் காரணம் அவதான். இன்னைக்கு அவளை தூக்கி வச்சு பேசுற அதே குடும்பம் அவளை வீட்டை விட்டு விரட்டுற நேரம் வரும். நான் செய்ய வைப்பேன். அவளை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு நான் பண்ண எல்லா பிளானும் நாசமா போயிடுச்சு. எல்லார்கிட்டயும் நல்லா மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை அண்ணாமலை எதுவும் சொல்லல. என்ன குடும்பத்தை எப்படி பிரிக்கலான்னு அடுத்து ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கியா? நான் நம்ம குலதெய்வத்தை பத்தி அவ்வளவு சொல்லியும் ஒழுங்கா விரதத்தை கடைபிடிக்காதது ஓன் தப்பு. நீ உன் தப்ப உணராம வெண்ணிலாவை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்ட. வெண்ணிலா மேல அப்படி என்ன உனக்கு வன்மம்? நான் விரதம் இருக்காதது தப்பாவே இருக்கட்டும், ஏன்னா அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா அத வெண்ணிலா என்கிட்ட தனியா சொல்லிருக்கலாமே. ஆனா அவளை நல்லவளா காட்ட என்ன அசிங்கப்படுத்தினா. இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் அவ பெஸ்ட காட்ட ஏன் இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? வெண்ணிலாவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டது உன் பிளான் தானே? சொல்லு, உன் பிளான் தானே? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னெல்லாம் எப்படி திருத்துறதுன்னே எனக்கு தெரியல. நீலாவதி அத்தை கேட்கும் போது நீங்க பேசினதே போதும்னு சொல்லிட்டு இப்ப தனியா கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கீங்க. லீலாவதி அக்காவுக்கு நீ இதெல்லாம் என்ன நோக்கத்துக்காக பண்றேன்னு தெரியாது. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேலயும் உன்னை எப்படி சும்மா விட முடியும்? சாரி, நான் பண்ணது தப்புதான். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, நம்ம குடும்பத்துக்கிட்ட. இப்பவே போய் எல்லார்கிட்டயும் தனித்தனியா மன்னிப்பு கேளு. என்னது தனித்தனியா போய் மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. சரி, கேக்குறேன்.